நியூஸ் தமிழ் கழுகு. திருவாடனை தொகுதியில சுயேட்சையா நின்னு பலத்தை காட்ட போறாராம் ஓபிஎஸ். எந்த கூட்டணிக்கும் போற முடிவுல இல்லையா. எந்த கூட்டணியிலயும் சேர்ற முடிவுல ஓபிஎஸ் இல்லையா. அரசியல்ல அடுத்த இன்னிங்ஸ் அடிக்க இப்ப நேரங்காலம் சரியில்லைன்னு ஜோசியர்கள் சொல்ல சில பல பரிகாரங்களையும் செய்ய சொல்லி இருக்காங்களாம். அதுபடி அவரோட போடி தொகுதியில இருக்கிற பழமையான சுப்பிரமணிய திருக்கோயிலோட ராஜகோபுர திருப்பணிக்கான செலவை ஓபிஎஸ் ஏத்துக்கிட்டு இருக்காராம். தான் வெற்றி பெற்ற போடி தொகுதியில தன்னோட மகனை அல்லது மருமகளை நிறுத்த ஓபிஎஸ் திட்டம் போட அதே தொகுதியை கைப்பற்ற அதிமுக சிறப்பு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கான். ஓபிஎஸ் அதிமுக போட்டியால வாக்குகள் பிரிஞ்சா போடி தொகுதி திமுக வசம் வந்துரும்னு தேனி மாவட்ட திமுக கணக்கு போடுதான். இன்னொரு பக்கம் நாடாளுமன்ற தேர்தல்ல ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையா நின்ன ஓபிஎஸ் திருவாடானை சட்டமன்ற தொகுதியில 62,000 வாக்குகளை வாங்கி இருந்தாரு. இவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வெறும் 14,000 ஓட்டுகள் தான் வாங்கி இருந்துச்சு. முக்குளத்தோர் அதிகமுள்ள அந்த தொகுதியில ஓபிஎஸ் சுயேட்சையா நின்னு தன்னோட பலத்தை காட்ட முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. சசிகலாவோட ஆதரவும் இருந்தா வெற்றி பெறலாம்னு நினைக்கிறாராம் ஓபிஎஸ். நியூஸ் தமிழ் கழுகு.